இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி. நாம் தமிழர். அடுத்ததாக திருப்பரங்குன்றம் தொகுதி வேட்பாளரும் பேராசிரியர் சத்யா தேவி அவர்கள். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் இவ்வுலகம் அறிவில் தலைக்குமாம் என்றான் பாரதி. நிகழ்காக பாரதியாக வீற்றிருக்கும் அண்ணனுக்கும் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக வந்திருக்கும் அனைத்து மகளிருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணனுக்கு என்ன சிரமம்னா எல்லாரையும் அரசியல் படுத்திட்டாரு. இப்ப எல்லாரும் மேடையில பயமில்லாம பேச கற்றுக்கிட்டோம். இப்ப இத்தனை பேரையும் பேசுறதுக்கு அண்ணனுக்கு விமானத்துக்கு நேரமாச்சு. அதனால பணி என்ன அப்படின்றது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அந்த பணியை எப்படி சிறப்போட செய்யறோம் அப்படின்னு இத்தனை பேர் உறுதுணையா இருக்கிறோம், ஒருங்கிணைச்சிருக்கோம் அப்படின்றதான் விஷயமே. எல்லாரும் 2 பேருக்கு இடையில தான் போட்டி அப்படின்னு சொல்றாங்க. நானும் சொல்றேன், 2 பேருக்கு இடையில தான் போட்டி. ஒன்னு அண்ணனுடன் இருக்கும் கொள்கை கூட்டம், இன்னொன்னு கோமாளி கூட்டம். ஊழல் வாங்கலாம், ஓரளவுக்கு வாங்கணும். புதுசா வர கட்சி ஏற்கனவே ஊழல்ல ஊறி போயிருக்கிற ஒரு கட்சி. அப்ப அவங்க எல்லாருமே கோமாளி தான். நம்ம மட்டும்தான் கொள்கைக்காகவும் இனத்திற்காகவும் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால பொறுப்பு அனைவருக்கும் தெரியும். அந்த பொறுப்பை உணர்ந்து அண்ணன் யார் வராங்களோ இல்லையோ சட்டமன்றத்துக்கு உங்களோட நான் வரேன் உறுதியோ அப்படின்றத உறுதி கொடுத்துட்டு திருப்பரங்குன்றத்தை வச்சு என்னென்னமா பண்றாங்க, திருப்பரங்குன்றத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்கும் அரசியல் பாடம் நடத்துறாங்க. தனிப்பட்ட முறையில குடும்ப சூழல்ல ஒரு பிரச்சனை வந்தா உடன் பிறந்த அண்ணனா எனக்கு உறுதுணையா இருந்தாரு அண்ணன் செந்தமிழன் சீமான். அன்னைக்கு நான் என்ன செய்வேன் கலங்கி நிற்கும் போது யாரெல்லாம் வரமாட்டாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியில நான் சேர்ந்திருந்தேன்னா அந்த தலைவர் வந்து நின்றுக்க மாட்டாரு. அடுத்த நொடியே உன் அண்ணனா நான் இருக்கேன் அன்னைக்கு வந்து மருத்துவமனையில வந்து நின்னாரு. உண்மையிலே சொல்றேன், எனக்கு என் குடும்பத்துல இருக்கவங்க அத்தனை பேரும் அரசியலுக்கு போகும்போது அவ்வளவு தயங்கினாங்க. இன்னைக்கு அவ்வளவு பேரும் அவ்வளவு மகிழ்ச்சியா என் மகனுக்கு முடியல, நானு தம்பி சீமான் வந்தாரு தெரியுமான்னு என் மாமியார் எங்க ஊர் ஃபுல்லா சொல்றாங்க. அப்படியா, எந்த கட்சியில சேர்ந்தாலும் அடுத்து என் குழந்தைக்கு முடியல, ஏண்டா உனக்கு முடியலன்னா ஸ்டாலின் வருவாரா சத்தியமா கேட்டாங்க. திருப்பரங்குன்றம் முருகன் மேல ஆணையா கேட்டாங்க. ஆனா அந்த பிள்ளை நாம் தமிழர் கட்சியில பயணிக்குது. அந்த பிள்ளைக்கு ஒண்ணு வந்து நின்னார்ல, எந்த தலைவன் தான் வருவான்? நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்மள அரசியல் மட்டும்தான் படுத்துறாருன்னு. ஒரு குடும்பத்திலையும் சரி சமூகத்திலையும் சரி அண்ணன் அரசியலில் மட்டுமல்ல நம் உடன் ஒவ்வொரு விஷயத்திலையும் திருப்பரங்குன்ற பிரச்சனையா இப்படிதான்டா களமாடணும். குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனையா தைரியமா இருடா அண்ணன் நான் இருக்காருடான்னு சொன்னாங்க பாத்தீங்களா. இப்படிப்பட்ட அண்ணனை நாம் அனைவரும் முதல்வராக்க வேண்டும் என்று உறுதியேற்று நல்லதொரு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.